30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ் ஒர்க் உட்காந்தே இருந்து வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க பெருசா பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கிறவங்க, ரொம்ப செடைட்டி லைஃப்ல இருக்கவங்க, ரொம்ப நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த உடம்புல இருக்கிற நச்சுக்கள், லிவர்ல இருக்கிற ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுறவங்க வந்து லிவர்ல இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்ற டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு அவங்க வந்து டிடாக்சிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தப்படாத ஒரு உணவு தான் பீட்ரூட். பீட்ரூட்ன்றது குழந்தைங்க கூட ஒருவேளை கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் பொரியலா செஞ்சா, அது பொரியலா சாப்பிடுறதை விட ரா ஜூஸாவோ ரா சாலடாவோ சாப்பிடுறது தான் நல்லது. அதுக்கு அவ்வளவு சத்துக்களும் நம்மளுக்கு போகும். அந்த பீட்ரூட்டை வந்து நீங்க இந்த டைம்ல எடுத்தீங்கன்னா நுரையீரலும் கல்லீரலும் இருக்கிற நச்சுக்கள் வெளியேற்றுறது இல்லாம, கோவிட் இருக்கோ இல்லையோ, சாதாரண ஃபீவர், தலைவலி, காஃப், கோல்டு, அவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகள் எடுத்து கல்லீரல் ஃபுல்லா லோட் ஆயிருக்கும் டாக்ஸின்ஸ்ல. அப்ப அந்த மாத்திரைகள், நம்ம சாப்பிட்ட மாத்திரைகள், சாதாரண ஒரு காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டு இருந்தா கூட, ஒரு ஆங்கில மருந்து பாராசிட்டமால் சாப்பிட்டு இருந்தா கூட, அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்ம லிவர்ல போய் டெபாசிட் ஆகும் இல்லையா? அதை வெளியேற்றுறதுக்கு, அதை டிடாக்சிஃபை பண்றது கூட பீட்ரூட் ஜூஸ் வண்டர்ஃபுல்லா ஆக்ட் பண்ணும். நிறைய டைப் ஆஃப் கேன்சருக்கு அது முக்கியமான மெடிசன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அங்கங்க இருக்கிற ஒரு வேஸ்ட் செல்ஸ் எல்லாம், இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி எடுக்கிற பேஷண்ட்க்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதை எடுக்க சொல்லுவோம். ஏன் அதை எடுக்க சொல்றோம்னா, ஆஃப்டர் கீமோ ரேடியோ ஆர் பிஃபோர் அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கும்போது இந்த ஃப்ரீ செல்ஸா டாக்ஸின்ஸ் உடம்பு எங்க இருக்குன்னா, இது போய் அதை கண்டுபிடிச்சு அதை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றுற வேலை வந்து பீட்ரூட் அவ்வளவு அழகா பண்ணுமா. சோ இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து யார் குடிக்கணும், எப்படி குடிக்கணும், முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ் குடிக்கலாமா? இதை அதை பத்தி சொல்லுங்க. அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள், பீட்ரூட், ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. மாசமா இருக்கிற பெண்களுக்கும் பீட்ரூட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து உண்மையாவே சொல்லணும்னா, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நியூரல் ஷீத் டெவலப்மெண்ட், அதாவது போலிக் ஆசிட் மாத்திரைகள் முதல் 3 மாதங்கள் கொடுப்பாங்க மருத்துவர். ஏன்னா அந்த முதல் 3 மாதம் சாப்பிடலன்னா இந்த ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு, இந்த பிரெயின்ல இருக்கிற நியூரல் ஷீத் வந்து ப்ராப்பரா டெவலப் ஆகாது, ஃபோலேட் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் ஜூஸ் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபோலேட். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு. சாப்பிட்டாங்கன்னா நியூரல் ஷீட் ப்ராப்ளம், கேரட் பீட்ரூட் ஜூஸ் பிரெக்னன்ட் ஆனதுன்னு சாப்பிட்டா பிள்ளை பயங்கர கலரா பிறக்கும், நம்ம வந்து ரொம்ப அழகா இருப்போம். அதை தாண்டி பிறக்கிற குழந்தைக்கு கலர் கூடும், ஆரோக்கியம் கூடும், அண்ட் அதோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அழகுன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, நிறைய வந்து பியூட்டி கிரீம்ஸ், ரிங்கிள் லிஃப்ட் கிரீம் யூஸ் பண்ணுவாங்க. 30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா ஸ்கின் வந்து சாகிங் ஆயிடுச்சு, தோல் தொங்கிடுச்சு, லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கிள் லிஃப்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் குப்பையில போடுங்க. டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பீட்ரூட் ஜூஸே வந்து ஃபேஸ் பேக்ல போடுவாங்க. தலைக்கு ஹேர் மசாஜ்க்கு இந்த சீசன் அக்டோபர் ரொம்ப பயங்கரமா முடி கொட்டும். அன்னைக்கு நம்ம கொய்யா இலையை அரைச்சு அந்த கொய்யா இலை பேஸ்ட் போட்டா முடி கொட்டாதுன்னு சொல்ற மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸ் இதுவும் வந்துட்டு ஹேர் மசாஜ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா, க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.